Hi and welcome to this video lecture. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் பத்தி பார்த்தோம். நிறைய டைப் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஈக்விட்டி ஷேர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்து டிபென்ச்சர்ஸ் வந்து ஒரு ஓனர்ஷிப் கிடையாது, அது வந்து பாரோயிங் தான். பட் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டல் வந்து ஓனர்ஷிப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரெண்டுமே வந்து இருக்கும். ஒரு மந்த் ஆர் ஒரு 1 இயர் வந்து கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ டிவிடெண்ட் கூட இருக்கும். இன்னொரு இயர் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்னா டிவிடெண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் வந்து இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இருக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த வச்சிருக்க அந்த த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற டெசிஷன் மேக்கிங்க்கு பவர் இருக்குது. தென் வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸோட ஓனர்ஷிப் அண்ட் அதர் திங்ஸை வந்து நம்ம வேறு வீடியோ லெக்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் முக்கியமான விஷயம் டெர்மினாலஜிஸ். இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, MOA அண்ட் AOA அப்படின்னு சொல்லி. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த MOAல சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதாவது ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் எவ்வளவு கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுற நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கேபிட்டல் பேர் தான் வந்து ஆதரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆதரைஸ்டு கேபிட்டல்ல இருந்து இப்போ கம்பெனி வந்து எவ்வளவு ஷேர்ஸ் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு இப்போ கரண்ட்டில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து எவ்வளவு இஷ்யூ பண்ணால் அவங்களுக்கு ரன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலை விட இஷ்யூ கேபிட்டல் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கேபிட்டல் பேர் தான் இஷ்யூடு கேபிட்டல் ஒரு இஷ்யூ கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ இந்த இஷ்யூ கேபிட்டல் அப்படின்றது வந்து எவ்வளவு ஷேர் மார்க்கெட்டில் அந்த கேபிட்டலை வந்து டினாமினேஷன்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஒரு ஷேர் வந்து 100 rupees அப்படின்னும் போது அப்போ நமக்கு வந்து 100 into 1 lakh இஸ் அரௌண்ட் லைக் 1 crore அந்த மாதிரி நமக்கு வந்து இஷ்யூ கேபிட்டல் இருக்கும். இப்போ இந்த இஷ்யூ கேபிட்டலில் எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இப்போ பெய்டப் கேபிட்டல் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, பட் எவ்வளோ பேர் அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பெய்டப் கேபிட்டல். ஓகே, ஸோ இதுதான் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் டெர்மினாலஜிஸ் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெர்மினாலஜிஸ். அண்டு அதே மாதிரி இதுவும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஈக்விட்டி ஷேர் வந்து அந்த நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இஷ்யூ ப்ரைஸ் எந்த இதை பொறுத்து அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஒரு வேல்யூ வந்து ஸ்டேட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ பேர் தான் வந்து பார் வேல்யூ ஆர் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க. அதாவது புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் பார் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்றது எப்பயுமே பார் வேல்யூவோட கூட இருக்கலாம் குறையாக இருக்கலாம். அது வந்து அந்த கம்பெனியோட ரெப்புடேஷனை பொறுத்து இருக்குது. அந்த இஷ்யூ பண்ணும்போது என்ன ப்ரைஸ்க்கு இந்த ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து இஷ்யூ ப்ரைஸ். இப்போ இந்த இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார் வேல்யூவை விட கூட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷேர் ப்ரீமியம், அதாவது நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா வந்து அதை கூட ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 100, ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்கு டிமாண்ட் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா 120 rupees கொடுக்க யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த 20 rupees வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ இன்கேஸ் இஷ்யூ ப்ரைஸ் பார் வேல்யூவோட இப்போ இந்த 100 rupees-ஓட கம்மியாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, இது யூஸ்வலாக வந்து டிமாண்டு கம்மியாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா
சரி 80 ரூபீஸ்னு கம்மி பண்ணோன்னா வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் பண்ணுறது தான் இந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. தென் ப்ரைஸ் ஃபிக்சேஷன் மெத்தட் இது. தென் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸிஃபிகேஷன். நம்ம ரொம்ப டீப்பாக போல் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு கிராஸ் ரூட் லெவலில் தான் பார்க்குறோம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் யூனிட்டில் தான் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஷேர்ஸே வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா ப்ளூ சிப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி. ப்ளூ சிப் கம்பெனிஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ ஒரு கம்பெனி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதே இது வந்து சில கம்பெனிஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ்வலாக எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு க்ரோத்தை ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த ப்ராஃபிட் ஆர் க்ரோத்துக்கு மேலே சில ஷேர்ஸ் வந்து இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரோத் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சில கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் அதிகமாக பே பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் அதிகமாக பே பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வர வேண்டிய இன்கம் ஸ்ட்ரீம் அதிகமாகும். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது ஏற்கனவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப தெரியும். டிவிடெண்ட் பே அவுட்டுக்கும் ரீட்டைன்ட் ஏர்னிங்க்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. அதை தான் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ எப்பயுமே வந்து ப்ராப்பராக ஆப்டிமமாக இருக்கணும். அதிகமாக டிவிடெண்ட்டும் கொடுத்துடக்கூடாது, அதே நேரத்தில் அதிகமாக வந்து கம்பெனியில் ஏர்னிங்ஸை ரீட்டைனும் பண்ணக்கூடாது. கரெக்டான லெவலில் இதை வந்து இது பண்ணும். ஏன்னா ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அந்த வர்ற ப்ராஃபிட்டை திரும்ப கம்பெனியோட அந்த ரிசர்வில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி க்ரோ ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். ஆனால் நிறைய நம்ம டிவிடெண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனியோட க்ரோத் வந்து லிமிட்டட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்க வந்து நிறைய டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்கம் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இன்கம் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில கம்பெனிஸ் வந்து சைக்கிளிக்கல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்களோட இதில் வந்து ஒரு சைக்கிளிக் நேச்சர் தெரியும். சீசனலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஒரு சீசனில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ஒரு சீசனில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், அப்புறம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த தான் வந்து சைக்கிளிக் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில கம்பெனிஸ் வந்து டிஃபென்சிவ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபென்சிவ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை அப்பில் இருந்தாலும் சரி டவுனில் இருந்தாலும் சரி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி சைக்கிளிக் ட்ரெண்டெல்லாம் இருக்காது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ப்ராஃபிட் போய்கிட்டே இருக்கும். லேசான இன்க்ரிமெண்ட்டு தான் இருக்கும். ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கவே இருக்காது ப்ராஃபிட்டில். ஸோ அவங்களோட ஷேர் ப்ரைஸுமே வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. அதெல்லாம் வந்து டிஃபென்சிவ் ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னொரு ஒரு டைப் ஆஃப் ஷேர் இருக்குது. அந்த ஷேர் தான் வந்து யூஸ்வலாக அந்த டே ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க அல்லது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேர் மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஹியூஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ரொம்ப டீப்பாக மேலே போகும், ரொம்ப டீப்பாக ட்ராப் டவுன் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற இந்த கம்பெனி பேர் தான் வந்து, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் பேர் தான் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஷேர்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுனா பயங்கர வைடாக வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இந்த மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த அளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு ஓவர்வியூ. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸை பற்றி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நான் வந்து ஓவரால் கிராஸ் ரூட் தான். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ அதனால் வந்து ஓவர்வியூ தான் பார்த்துட்ருக்கோம். போக வர செஷனில் வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.